மகாநதி சீரியல்ல காவேரி தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சரியா விஜயும் வாராரு. காவேரி கிட்ட விஜயும் ரொம்பவே கேஷுவலா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. காவேரியும் விஜய் வாராத பார்த்து ரொம்பவே பயந்துறாங்க. அப்போ விஜய் சொல்றாரு, ஏன் இப்படி பயப்படுற? என்னைய தவிர வேற யாரு உன்னைய இப்படி பயமுறுத்துவானு? அப்போ காவேரி அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்போ விஜய் காவேரி கைய பிடிச்சு சொல்றாரு, உன்கிட்ட வேற யாரு என்னைய தவிர விளையாடுவாங்க? அப்படி விளையாடதான் விட்டுருவனான்னு சொல்றாரு. அப்போ காவேரி சொல்றாங்க, ஏன் கைய விடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, அது எப்படி உன் கைய விடுவேன்? அபச்சாரம் அபச்சாரம். நான் உன்னை அப்படி கைவிட மாட்டேன். அது எல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு சொல்றாரு. ஆனா காவேரி அப்படியே விஜய் கைய தட்டி விடுறாங்க. அப்போ விஜய் சொல்றாரு, மூஞ்சிய தூக்கி வச்சிருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க, நாங்க சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறியான்னு கேக்குறாரு. அதுக்கு காவேரியும் சொல்றாங்க, ஏது நான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கனா? நாம எப்போ யதார்த்த பிரிஞ்சுகிட்டோம்? நாம உண்டு, நம்ம கற்பனை வாழ்க்கை உண்டுன்னு இருக்கிற ஆள் தானே நீங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, கற்பனை வாழ்க்கையா? சரி அதை விடு. என்ன காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கன்னு கேக்குறாரு. முருங்கைக்காய் ஓகே, ஏய் காலிஃபிளவரு மாமாக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கன்னு சொல்றாரு. இது எப்படி பார்சல் வருமா? இல்லன்னா விண்டோஹா திறந்து வச்சு வாசனை மட்டும் புடிச்சிக்கணுமான்னு கேக்குறாரு. ஆனா காவேரி அது புடுங்கி பேக்ல போடுறாங்க. அப்படியே பேக்ல இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் விஜய் பார்க்கிறாரு. புருஷனை பிரிஞ்ச சோகத்துல இருப்பன்னு பார்த்தா, இப்படி உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து உள்ள வச்சு நொறுக்கிட்டு இருக்கியான்னு கேக்குறாரு. அதுக்கு காவேரியும் அது எல்லாம் வாங்கி பேக்ல போட்டுட்டு, இது எல்லாம் எனக்கு இல்ல, நர்மதாக்குன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் சொல்றாரு, அப்போ நீ புருஷனை பிரிஞ்ச சோகத்துல இருக்குன்னு ஒத்துக்குறியான்னு கேக்குறாரு. அதுக்கு காவேரியும் முறைச்சி பாக்குறாங்க. உடனே விஜய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இது எல்லாம் அப்போ ஃபேமிலிக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஆன்னு கேக்குறாரு. அதுக்கு காவேரியும், என்ன பண்றது, ஏழைக்கேத்த எள்ளுருண்டை, எல்லாரும் மாதிரி பிட்சா பர்கர்னு சாப்பிட இயலுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, உனக்கு தேன் மிட்டாய் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கிடைக்கிற கேப்ல சோசியலிசம் பேசுறியான்னு கேக்குறாரு. சரி சரி கோவப்படாத, உனைய மாதிரி தேன் மிட்டாய் சாப்பிட்டா இருக்கே. உனைய பிரிஞ்ச சோகத்துல நான் துரும்பா இழைச்சு போயிட்டு இருக்கேன்னு பாருன்னு சொல்றாங்க. அதுக்கு காவேரியும், பாரா, பொண்டாட்டிய பிரிஞ்சு பயங்கரமா வெயிட் லாஸ் ஆகி இருக்கீங்களேன்னு சொல்றாங்க. அப்படியே விஜயும் பாடியே காட்டுறாரு. அதுக்கு காவேரியும் சொல்றாங்க, ஆமா ஆமா, டெய்லியும் காலையில பிரியாணி தான் போல. எங்க வீட்டிலையும் ஜன்னல் இருக்கு, திறந்தா பயங்கரமா ஸ்மெல் வருதேன்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயும் சிரிச்சிட்டே சொல்றாரு, ஸ்ட்ரெஸ் கூடிட்டு தானே, அதுதான் டெய்லி பிரியாணி சாப்பிடுறே. ஆனா ஒன்னு டெய்லி இப்படியே கடையில சாப்பிட்டு இருந்தா உடம்பு என்ன ஆகுமோ தெரியலன்னு சொல்றாரு. உடனே காவேரி சொல்றாங்க, உங்களுக்கு சமைச்சு கொடுக்க யாருமே கிடைக்கலையா? மாசம் 10,000 ரூபாய் கொடுத்தா சமைச்சு போட வருவாங்க. அப்படி இல்லனா நீங்களே சமைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, ஏன் மேடம் எங்க இருக்கீங்க, வந்து சமைச்சு கொடுத்துட்டு போலாம் தானே. நான் வேணும்னா மாசம் 10,000 ரூபாய் தாரோன்னு சொல்றாரு. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே காவேரியும் நான் போறேன்னு கிளம்புறாங்க. அந்த பக்கம் குமரனும் சாரதாவும் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேச போறாங்க. அங்க போயிட்டு விஜய் பத்தி பேசுறாங்க. அவரு அங்க இருக்குது தொல்லையா இருக்குன்னு குமரன் சொல்றாரு. உடனே சாரதாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க வீட்டுல வயசான அம்மால இருந்து ஸ்கூல் போற பொண்ணு வரைக்கும் இருக்காங்க. இப்படி குடிச்சிட்டு இருந்தா எப்படி சார்? அந்த தம்பிய வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டு புதுசா நல்ல ஒரு குடும்பத்தை குடி வைங்க சார்னு சொல்றாங்க. அதுக்கு ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, நீங்க வேணும்னா வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புங்க. அவரு கல்யாணம் பண்ணாத ஒருத்தர் இல்ல, சீக்கிரமா பொண்டாட்டிய கூட்டிட்டு வருவேன்னு சொன்னாருன்னு ஹவுஸ் ஓனர் சாரதா கிட்ட சொல்றாரு. உடனே சாரதாவை சமாளிச்சு குமரன் அப்படியே கூட்டிட்டு போறாரு. சரியா அந்த இடத்துக்கு விஜயும் வாராரு. அவங்க 2 பேரும் வந்து பேச விஷயத்த விஜய் கிட்ட ஹவுஸ் ஓனர் சொல்றாரு. உங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்றாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொன்னேன்னு சொல்றாரு. அதுக்கு விஜயும் சொல்றாரு, அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னைய மட்டும் அனுப்பிராதீங்க. நான் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் தாரேன்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க எத்தனை மாசம்னாலும் இங்க தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியே விஜயும் சந்தோஷத்துல கிளம்புறாரு. அந்த பக்கம் குமரனும் கங்காவும் ஏதோ சொல்லணும்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. உடனே குமரனும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, போட்டில வந்து காசு அப்படியே வச்சிட்டு இருக்காம இன்னொரு கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கே. ஒரு கடை விலைக்கும் வருது, அது அப்படியே வாங்கலான்னு இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா சாரதாவும் பாட்டியும் ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்ப இருக்க கடை மாதிரி வைக்காம டிசைனர் ஸ்டூடியோ மாதிரி வைக்கலாம்னு யோசிக்கிறேன்னு சொல்றாரு. காவேரியும் நர்மதாவும் ரொம்பவே சந்தோஷமா பாசிட்டிவா பேசுறாங்க. அப்படியே சாரதாவும் பாட்டியும் ஒத்துக்கிறாங்க. அப்போ குமரன் சொல்றாரு, அந்த வீட்டுல இருக்கிறப்போ விஜய் கூட வாக்கிங் போவேன் தானே. அப்போ விஜய் கொடுத்த ஐடியா தான்னு சொல்றாரு.
சாரதா முகம் அப்படியே ஒரு மாதிரி போகுது. உடனே காவேரி கதைய மாத்துறாங்க. பேரெல்லாம் வச்சாச்சான்னு கேக்குறாங்க. அதுக்கு குமரன் சொல்றாரு, இல்ல காவேரி, நீ எனக்கு பேர் பார்த்து சொல்லுன்னு சொல்றாரு. அப்படியே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.